ஓ அண்ணா வணக்கம்ண்ணா. சொல்லுங்க சார். டிஎன் ஆல் டிரைவர் அசோசியேஷன்ல இருந்துங்க மாநில செயலாளர் ஆனந்தகுமார் பேசுறேங்க. சொல்லுங்க சார். அண்ணா இப்ப நம்ம கள்ளக்குறிச்சியில வேல்கனி தூத்துக்குடி டிரைவர் இருக்காரு இல்லைங்க, ஆமா சார் சொல்லுங்க. அவருக்கு எவ்வளவு சார் சம்பளம் தரீங்க? எப்படி சார் படி அது வந்து கணக்கே சொல்ற மாட்டேங்கிறீங்களா? சம்பளம் தர சார் மாட்டேங்கிறீங்களா? சும்மா அவரெல்லாம் என்னன்னு தெரியாம சம்மந்தம் எல்லாம் பேசிட்டு இருக்காரு சார். அதாவதுங்க படிக்காசு எவ்வளவு சார் நீங்க தரீங்க? 12 பைசாங்க சார் கலெக்ஷன் படி. அதான் கலெக்ஷன் படிக்க போகும்போது என்ன ஆகுது அப்படின்னா, நீங்க வாடகை என்னன்றதை அவர்கிட்ட சொல்லணும். சார் ஆனா இது வாடகை வரைக்கும் நாங்க வாடகை அனுப்பியே சொல்லல. விட்டுருவோம் சார். நான் எப்படி சொல்றேன்னா வாடகை கணக்கே அனுப்பிடுவோம் உங்களுக்கு. வாடகை அவர் ஏத்தும் போதெல்லாம் வாடகை சொல்ல மாட்டாங்க சார். ஏன்னா போய் சரி, இறக்குற இப்ப நாலு கிலோமீட்டர் தடவை பொறுத்து நம்மளுக்கும் வாடகை வரும் சார். 4 நாலு தடவை சிங்கிள் போயிட்டு சொல்லாதீங்க. வந்திருக்காங்க. 4 சிங்கிளுக்கு வந்து ரிசீவ்ட் அவர் கையில 2 சிங்கிளுக்கு இருக்குது. ஒரு சிங்கிள் கொடுத்துட்டாரு, ஒரு ஆமா சிங்கிள் சார், அவர் அந்த கையில ரிசீவ்டு இருக்கு. கொடுத்த நடிக்க என்ன வாடகை என்னன்னு தெரியாம நீங்க சார் அந்த பாட்டுக்கு வாடகை ஒரு படிக்க பிரச்சனையே கிடையாது. லைன்லயே இருக்கிறீங்களா? நான் அதை சொல்றேன். அப்படி இருங்க, நான் அந்த கணக்கே உங்களுக்கு அனுப்பிடுறேன். நான் எங்ககிட்டயும் டிரைவர் 10-15 வருஷம் ஓட்டுறாங்க. இப்படி டிரைவர் நான் பார்த்தது இல்லைங்க. ஓகே சார். இப்ப உண்டான கணக்குக்கு எனக்கு அந்த கணக்கு கணக்கான அனுப்பி வாடகை விடுங்க. தான் நான் வாங்கி 1/2 மணி நேரத்துல நான் அனுப்புறேன் சார். கணக்கு அனுப்பிடுறேன் அவருக்கு. ஒன்னும் பிரச்சனையும் இல்ல. இல்லைங்க சார், சண்டே தான் இருக்கு. சண்டேலாம் அனுப்பி விட்டுருவோம். சரிங்களா இல்லைங்க சார், இப்ப இது வரைக்கும் கணக்கு முடிஞ்சதுக்கு என்னவோ அந்த சார்? கணக்கு எனக்கு அததான் சார் அனுப்பி நான் சொல்றேன். அததான் 1/2 ஹவர்ல நான் அவங்ககிட்ட கேட்டு கணக்கு அனுப்புறேன்னு சொல்லிட்டேன். அதான் நான் சொல்லிட்டு இருக்கேன் உங்ககிட்ட. சரி, ஓகே சரிங்களா? சார், அனுப்பிவிடுங்க. ஆனா இந்த படி பிரச்சனைக்கு ஃபோன் பண்ணியிருந்தாங்கண்ணே. ஆமாண்ணா, வேல்கனி மதுரைங்களா? ஆமாண்ணே. சரிங்க. கணக்கு முடிச்சிட்டாருண்ணே. சரி, நான் உண்டான படிக்காசு வாங்கிட்டீங்களா? உண்டான காசு வந்துருச்சுண்ணே. நீங்க வந்து எதுவா இருந்தாலும், ஏன்னா வந்தாலும் அப்படி பேசுனது தப்பு தான். டிரைவர்கிட்ட அப்படி பேசக்கூடாது. அப்படி பேசுறான்னா நீங்க உடனே எங்க கிட்ட தான் தம்பி சொல்லணும். மேல உள்ளவங்க கேட்கல, இப்ப நானே உங்களுக்கு கேட்டு கொடுக்கலன்னா அப்புறம் போயிருக்கலாம் அப்படின்னாரு. நான் சொன்னேன், இல்லைங்க எனக்கு பயமாயி போச்சு பேசுறத பார்த்து. நான் புதுசு, யாரும் எப்படி இருக்காங்கன்னு தெரியல. அதனாலதான் சார் நான் சரி இங்க வர்றது பயந்துகிட்டே தான் சார் நான் அங்க போன் பண்ணேன் அப்படின்னு சொன்னேன். சரி ஒண்ணும் இல்ல தம்பி, நம்ம அப்படிதான் இல்ல கரெக்டா அவருக்கு வேணும் கணக்கு முடிச்சு நீ கையில. அதாவதுண்ணே, ஒரு விஷயத்த சொல்ற கேட்டு நல்லா புரிஞ்சுக்கங்க. நாம ஒற்றுமையா இருந்தோம்னா, நம்ம ஒரு சங்கத்துல இருக்கிறோம் அப்படின்னா, நம்ம கேட்கும் போது அவங்க வந்து நம்ம யாருக்கும் பயப்பட வேண்டிய, யாருக்கும் அடிமையா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம யாரும், நான் என்ன சொல்றேன்னா, கேட்கறதுக்கு ஆள் இல்லை அப்படின்ற ஒரு காரணம் ஒண்ணு வருது பாத்தீங்களா? அப்பதான் நம்ம வந்து அந்த இடத்துல அடிமையாயிரும். கண்டிப்பா. இப்ப கேட்கறதுக்கு ஒரு ஒரு சமுதாயம், ஒரு அமைப்பு இருக்கு அப்படின்னு தெரியும் போது நம்மளுக்கான மரியாதை தானா வர ஆரம்பிக்கும். உழைப்புக்கு ஏத்த காசு நம்ம கேட்கறோம், அவ்வளவுதான். கண்டிப்பா. சரிண்ணா, ஓகேண்ணா. உங்களுக்கு உண்டான காசு வந்துச்சுண்ணே, படிக்காசு? வந்துருச்சுண்ணே. ஓகேண்ணா, நன்றிண்ணா. சந்தாவை மட்டும் கரெக்டா பார்த்து கட்டிடுண்ணே. சண்டை மாசம் எவ்வளோண்ணே? மாசம் 200 ரூபாண்ணே. மாசம் 200 சரி. இப்ப நான் போட்ட தேதியில இருந்து ஒண்ணுல இருந்து ஒரு 5 தேதிக்குள்ள போடலாமா? இல்லண்ணா, உங்களுக்கு ஐடி கார்டு என்னைக்கு கைக்கு வந்துச்சோ அந்த தேதியில இருந்து கணக்கு. சரி, ஓகே. நான் அப்படி பாத்துக்கிறேன். சரிண்ணா. சரிண்ணா, அதுல இருந்து பார்த்து நான் கண்டிப்பா. நன்றிண்ணா. சரிண்ணா.